பட்டியல் கொண்டு வரணும்னு திமுகவோட கோரிக்கை அது. அதை ஆதரிக்கிறது யார்? விஜய். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ளவுறவு இருப்பதாக கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு திமுகவோட கோரிக்கை அது. அதை ஆதரிக்கிறது யார்? விஜய். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய், நாட் பிஜேபி. அதனால தயவு செய்து விஜய் அவர்கள் சொல்றேன்னா ரீட், படிங்க. நீங்க 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தானம் செய்தது காங்கிரஸ் அரசு. அதற்கு கள்ள மௌனம் சாதித்தது திமுக அரசு. ஆனால் அதற்கு எதிராக பாராளுமன்றத்திலே வாஜ்பாய் அவர்கள் பேசினார். தமிழகத்திலே அன்னைக்கு ஜனசங்க தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆகவே எது செஞ்சாலும் தேசத்திற்காக பிஜேபி ஓப்பனா செய்யும். அதனால இதை படிக்காம அவர் கச்சத்தீவை பற்றி பேசுறார். இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் நவ். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி, தாரை பார்க்கறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சிந்திச்சிருக்கணும். அதை பேசலையே. அப்ப காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்கா? என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும் விஜய். நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்றது? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்ததை கண்டிக்கிறேன்னு சொல்லல? காங்கிரஸோட உங்களுக்கு கள்ள உறவா? தெரியல. ஏன்னா இப்ப பல செய்திகள் உங்க மூலமா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாபாக்கியாவுக்கு சார்ந்துவார்கள். சோசியல் மீடியாவில் படிக்கிறீங்களா? நீங்களும் படிச்சிருக்கீங்க. இப்போ 2 பேருமே கூட்டணி வைப்பாங்க, ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பாங்க. இப்படியெல்லாம் பல செய்திகள் வருது. இதெல்லாம் என்னோட கன்சர்ன் இல்லை. ஆனால் விஜய் பேசுறதுனால சொல்கிறேன்னா கொஞ்சமாவது விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டு பேசுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.